ஸோ நாங்க காஷ்மீர் கிளம்பியாச்சு. என்னோட பர்த்டே செலிப்ரேஷன், சர்ப்ரைஸ் பர்த்டே செலிப்ரேஷன். ஆமா சர்ப்ரைஸா எனக்கு கூட்டி போறாங்க. எனக்கே சர்ப்ரைஸ் தான். ஃபிளாஷ்பேக். டேய் மச்சான் வேணாண்டா, அது மட்டும் பண்ணாதடா, சொன்னா கேளுடா, வேணாண்டா. கை கொடுங்க. Congratulations for our first trip. ஃபர்ஸ்ட் டைமா இல்ல ஃப்ளைட்ல ஃபர்ஸ்ட் டைமான்னு கேட்டேன். அதெல்லாம் இல்ல, ஃப்ளைட்ல போறதெல்லாம் எங்களுக்கு பஸ்ல போற மாதிரி. ஆக்சுவலா இந்த ட்ரிப் எங்களுக்கு யார் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கலர்ஸ் ஹாலிடேஸ் தான் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்திருந்தாங்க. ஸோ நீங்க யாராவது ட்ரிப்ஸ் ஏதாவது பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க, எந்த ஊரா இருந்தாலும் சரி, எந்த கண்ட்ரியா இருந்தாலும் சரி, நீங்க பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்க. நான் வீடியோ கீழே வந்து நான் மென்ஷன் பண்றேன், அவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்றேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. எனிவேஸ் வந்துட்டோம், டெல்லி ஏர்போர்ட் வந்துட்டோம். நாங்க ஃபர்ஸ்ட் ஃபிளைட் அப்படின்றதுனால எனக்கு முதல்ல ஏற போற அந்த டைம், அங்க ஃபிளைட் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்பெல்லாம் ஒரு மாதிரி பயங்கர எக்ஸைட்மெண்டா இருந்துச்சு. தலைவர் என்ன பண்ணாரு, பேக்ல ஒண்ணுமே கிடையாது. அந்த பேக்ல லாக் போட்டு பூட்டுறேன்னு பூட்டி, அது பூட்டி பாஸ்வேர்டை மறந்தாச்சு. அந்த லக்கேஜ் ஓபனும் பண்ண முடியல. அதுக்கு ஒரு மணி நேரம் வந்தோடனே மூஞ்சி தூக்கியாச்சு, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொல்ல. அப்புறம் கடைசியா இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி இன்டெலிஜென்ஸ் என்ன இன்டெலிஜென்ஸ் கடைசியா என்ன பண்ணீங்க? காம்பினேஷன்லாம் நான் தான் போட்டேன். காம்பினேஷன் உங்களுக்கு காட்டுனது யாரு? லாக் எல்லாம் போட்டு போறீங்க அப்படின்னா அந்த பாஸ்வேர்ட் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்ன ஏர்போர்ட்ல போய் இந்த மாதிரி முடிச்சிட்டு இருக்காதீங்க. ஆக்சுவலா வெப் செக் இன்னும் ஒரு ப்ராசஸ் இருக்கு. அது ஆன்லைன்ல பண்ற மாதிரி. ஆமா, அது நீங்க பண்ணிட்டீங்கன்னா போர்டிங் பாஸ் கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா இங்க வந்து போர்டிங் பாஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் செக் இன் பண்ண முடியும். அது ஒரு கொஞ்ச நேரம் ப்ராசஸ் டைம் எடுக்கும். ஸோ நாங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஃபிளைட்டே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு விண்டோவே கிடையாது. அப்படியே நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் பண்ணிட்டே வந்தேன். ஓகே மேல போகுது ஃபிளைட், மேல போகுது ஃபிளைட், கீழே இறங்குது, ஐயோ காது ஒய்ங்குது, அந்த மாதிரி நான் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஃபிளைட் வந்து டிராவல் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் வலிச்சுது. அது நார்மலாவே இருக்கும் தான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஸ்டில் நீங்க வரீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா அந்த காதுக்கு பஞ்சு கிஞ்செல்லாம் ஏதாவது வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் ரொம்பவே ஒரு மாதிரிதான் இருந்துச்சு. தூங்கவே முடியல, எங்கேயுமே பார்க்க முடியல. ஸோ அதுக்காண்டி தான் நான் அந்த வீடியோஸ் எல்லாமே அதுல ஆட் பண்ணல. நான் உங்களுக்கு காஷ்மீர் போறப்போ உங்களுக்கு அதுல இருக்கிற வீடியோ கிளிப்ஸ் ஏதாவது ஆட் பண்றேன். பட் இப்போதைக்கு வந்து அப்படியே தூங்கிக்கிட்டே தான் நான் வந்திருக்கேன். இருந்தாலும் நிம்மதியா கூட தூங்க முடியல. இப்படிதான் சாப்பாடு நல்லா இருக்கு நல்லா இருக்கு சொன்னாலே கேவலமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த அளவுக்கு நல்லா இல்லை. நம்ம வெளியூர் வந்துட்டாலே இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஃபுட்டு அதுக்கு ஏத்தாப்புல தான் இருந்துச்சு. பட் ஓகே, அதையும் அப்படியே அமைதியா சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ நாங்க டெல்லி ஏர்போர்ட்ல இருக்கோம். ஸோ அதுக்கப்புறமா என்னென்ன நடக்குது, என்ன சம்பவங்கள்லாம் இருக்கு, இனிமேல் தான் சம்பவமே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்.
காஷ்மீர். ஆமா ஃபர்ஸ்ட் டைம் ஆமா ஃபர்ஸ்ட் டைம்